பெருமக்களே, அடுத்த மந்திரம் நமக்கு 59வது மந்திரம். திருமந்திரத்தில் சக்தியை சொல்றார், சக்கரங்கள்ல சொல்றார், இந்த மாதிரி சில இடங்கள் சொல்றார். அதனால பல பேர் ஆசா ஞான சம்பந்தம் என்ன சொல்வார், திருமுறையினுடைய போக்கு திருமந்திரத்தில் இல்லையேன்வார். திருமந்திரத்தில் என்ன, இப்போ திருமுறையில் நமக்கு சக்தியை பற்றி சொல்லலையான்னா ஏன் சொல்ல, நிறைய சொல்கிறான். இப்போ உண்ணாமலை உமையாளோட உடனாகியோருன்னா இப்போ யாரை சொல்கிறது? சக்தி வழிபாடு சாக்தம் என்பது வேறு. அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ நாம் சிவனை சொல்கிற பொழுது சிவனுக்குள்ளே சக்தி அடக்கம் நாம் சொல்கிறோம். சிவலிங்கத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இலிங்கம் தான் சிவம், பீடம் சக்தின்னு சொல்கிறோம். அதே மாதிரி எழுத்துக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா சி வா என்கிற பொழுது வா என்பது சீலை ஒடுங்கும் சொல்கிறோம். தனித்தனியாக வெளியே வரலாம், தனி ஒடுங்குன்னு சொல்கிறோம். அதாவது பெருமான் தானாகவும் இருப்பான், தன்னுடைய சக்தி வெளிப்படவும் இருப்பான். தன்னுடைய சக்தி எப்பொழுது வெளிப்படும் என்றால் ஆன்மாக்களுக்கு உதவுகிற பொழுது அந்த சக்தி வெளிப்படும். அது இல்லாத பொழுது தானாக இருப்பான். சுயம் பிரகாசம்னு சொல்லுவாங்க. தானே அறிவுமயமாக இருப்பது அது வெறும் ஒரு எழுத்து தான், சி தான். வெளிப்படுகிற பொழுது அந்த சக்தி வெளிப்படும் என்பது தான் நம்முடைய கொள்கை. வெளிப்படுகின்ற சக்திக்கு நாம் என்ன பெயர் சொல்கிறோம்? சிவசக்தின்னு தான் சொல்கிறோம். பாரதியார் கூட சொல்லடி சிவசக்தின்னு தான் பாடுறார். அவரே கொஞ்சம் சாக்தத்தை அதிகம் சொல்கிறவர், அவரே சிவசக்தின்னு தான் சொல்கிறார். ஆதிசங்கர சௌந்தரலைகள் சொல்கிற பொழுது சிவசக்தியோ யுக்தோ ஜெகதீபதியும் தான் பாடுறார், சிவசக்தி தான் எடுக்கிறார். அதனால் சாக்தர்கள் அப்படி கிடையாது. அம்பாளை அல்லது சக்தியை வழிபடுறவங்க சிவனை ஏற்றுக்கொள்றதே கிடையாது. எப்படி நாம் சக்தி சிவனுக்குள்ளே அடக்கம் சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க, சக்திக்குள்ளே சிவம் அடக்கம் என்று சொல்கிறாங்க. எல்லாம் சிவமயம் நாம் சொன்னால் அவங்க எல்லாம் சக்திமயம் என்று சொல்லுவாங்க. அதே மாதிரி சிவபூஜையிலே நாமெல்லாம் சிவபூஜை செய்கின்றவர்கள் அல்லவா என்று தான் திருநீர் போன்றவற்றை நாம் சிவ சின்னங்களாக அடையாளப்படுத்துகிறோம். ஆனால் சாக்த வழிபாட்டில் அந்த அடையாளத்தை வெளியில் சொல்ல மாட்டாங்க. குங்குமம் வச்சுருப்பாங்க. என்ன குங்குமம்னா, நான் குங்குமம் சும்மா வச்சுக்கிறேன்னுவாங்களே தவிர நான் சக்தியை வழிபடுறேன் எனவே அதுக்கு சார்பாக அடையாளப்படுத்திக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. அந்த கௌட மார்க்குன்னு சொல்லுவாங்க. சக்தி மார்க்கத்தில் தன்னுடைய வழிபாட்டை வெளியே சொல்வது கிடையாது. சக்தி பூஜையில் சக்தி வழிபாட்டில் சிவம் அடங்குகிறது என்று சொல்லுவாங்க. அது மட்டுமல்ல, இரவு பூஜை, இப்போ நம்ம நவராத்திரின்னு ஒன்று சொல்லுது, அது சக்திக்கு தனியாக வச்சுருக்கிறோம். அதாவது மும்மூர்த்திகள் தானே. நவராத்திரினா முதல்ல நமக்கு துர்க்கை, அப்புறம் லக்ஷ்மி, அதுக்கப்புறம் கலைமகள்னு அப்படி வச்சுருக்கிறோம் நாம். அதாவது சுத்த வித்தியில் இருக்கிற படைப்பவன் காப்பவன் அந்த அடிப்படையில் வச்சுருக்கிறோம். அவங்க அப்படி கிடையாது. சிவராத்திரி என்பது போல் அவங்க என்ன பண்ணுறாங்க, நாம் நவராத்திரி சிவராத்திரி நாம் சொல்கிறோம், அவங்க அப்படி இல்லை, ராத்திரி பூஜைனே சொல்லுவாங்க, ராத்திரி தேவதை என்றே சொல்லுவாங்க. அந்த சக்தியை இரவில் தான் வழிபட வேண்டும் என்பது ஒன்று. அந்த இரவிலை வழிபடுகின்ற பொழுது வழிபடுகின்ற பொருள்கள் இருக்கு இல்லையா, அதில் மது இருக்கலாம், மாமிசம் இருக்கலாம் என்பது அவர்களுடைய கொள்கை. மது குடிப்பது என்பது அவளுக்கு தவறு கிடையாது. அதான் சொல்கிறார் இல்லையா, வாமத்தார் மது உண்பர் என்றே கண்டிக்கிறார் திருமூலர். வாமத்தார் என்றால் வாம மார்க்கம் என்றால், வாமன்னா இடபாகம் அர்த்தம். வாமத்தார் என்றால் இடபாகமாக இருக்கின்ற சக்தி. சக்தியை மட்டும் வழிபடுகின்றவர்கள் சிவனை வழிபடுவது கிடையாது என்று இதெல்லாம் அங்கே இருக்கிற கொள்கை. நமக்கு இருக்கிற திருமூலர்லாம் எத்தனை இடத்துல சிவமை சொல்கிறான்னு பார்க்குறோம். அதாவது 2 பாட்டு ஒரே மாதிரி இருக்கும். சில பேர் அதை ஏன் அப்படி ஒரே பாட்டாக சொல்கிறான்னு நினைப்பாங்க. அவனன்றி அமரரும் இல்லை என்று வரும், அவனன்றி ஓர் அமரரும் இல்லைன்னு வரும். அதே அவனன்றி ஊர்பகுமாரே அறியாது ஊர்பகுமாரேன்னு சொல்லும். அப்படியே அவளன்றின்னு வரும், அவளன்றி அமரரும் இல்லை அவளன்றி ஊர்பகுமாரே என்று வரும். என்ன சார் இங்கே அவன்றார் இங்கே அவள்ன்றான்னு சொன்னால் 2க்கு வேறுபாடு இல்லை. அதுக்காக தான் ஒரே மாதிரி பாடியிருக்கிறார். இல்லைன்னா ஆயிரக்கணக்காக வேறு மாதிரி பாட மாட்டாரன்னா அந்த அதாவது சிமிலாரிட்டின்னு சொல்கிறாங்களே ஆங்கிலத்தில்,
அந்த இரண்டும் ஒரே நிலையில் இருப்பது, வேறுபாடு கிடையாது என்பதற்குத்தான் அப்படி நமக்கு வைத்திருக்கிறார். அது திருமூலர். அதுபோல் இங்கே சொல்ல போகிறார், சக்தி தான் இங்கே சொல்கிறார், எடுத்து சொல்கிறார். நம்ம இவர் கொடுத்தாங்க சுவாமி கூட ஒரு இடத்துல பெங்களூர் தான் பேசுகிறாரு, பல இடங்களில் பேசியிருக்காரு, பெங்களூர்லையும் பேசினார். நான் போயிருந்தேன் அப்போ. அங்கே என்ன சொல்கிறாரு, திருமுறைகளிலும் கூட சக்தி வழிபாடு சொல்லப்படுகிறது என்று சொல்கிறார். சொல்லிட்டு அதுக்கு சரியான எடுத்துக்காட்டு எது என்று சொன்னால், திருவாசகத்தில் திருவம்பாவையில் காதார் குடையாட என்ற அந்த பாட்டை சொல்லி, பேதை ஒரு அந்த பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை தன் பாதத்திறம்பாடி ஆடையோர் எம்பாவாய் அதை எடுத்துக்காட்டு சொல்கிறார். எல்லாம் இப்போ கேட்டுட்ருக்காங்க, ஏதோ கை தட்டுறாங்க, மகிழ்ச்சியாக போகிறாங்கன்னு வச்சுக்க. நமக்கெல்லாம் என்னடா இப்படி சொல்கிறாரு, பெரிய உண்மை அதையே இப்படி சொல்கிறார். அந்த பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளைன்னு வருது. குழந்தை வளர்க்கிற பொழுது சிலது கூடாது என்று தாய் சொல்லுவாள். இந்த உணவெல்லாம் இந்த வயசுக்கு குழந்தைக்கு ஆசைப்படும், சாப்பிடக்கூடாது என்று மறுக்கிறோமே. அந்த மாதிரி ஆன்மா விரும்புகின்ற சிலவற்றை ஆன்மாவுக்கு கெடுதி வினை அல்லவா என்று பேதிக்கிறாள். முதல் நீக்குகிறாள், அதெல்லாம் உனக்கு வராது என்று நீக்கிறாள். பேதித்து என்றால் வேறுபடுத்தின்னு அர்த்தம். வேறுபடுத்தி பேதித்து நம்மையான ஆன்மாக்களை வளர்த்து எடுக்கிறாள். குழந்தையை உருவாக்கணும் இல்லையா? குழந்தைக்கு எந்த விதமான நோயினாலும் தந்தை இடத்துல கொடுக்கணும் இல்லையா? பெற்ற குழந்தையை எந்த விதமான ஊறுபாடும் இல்லாமல் தந்தைக்கிட்ட கொடுக்கணும். அதுபோல என்ன பண்ணுறாளாம் இந்த அம்மா சிவசக்தி, பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளை தம் பாதம்னார். பாதத்திறம்னு சொல்ல, பாதம்னு சொல்லலை, பாதத்திறம்ன்றார். பாதம் என்று சொன்னால் அது திரு அருள், அது திறம் என்று சொன்னால் அருளை செய்கின்ற சிவம். எனவே பாதத்திறம்பாடி என்றால் அந்த பாதத்திற்குரிய திறம் எது, ஆற்றல் எது? சிவம் அல்லவா? சிவத்தை பாடினா அதுக்கு அர்த்தம். இவங்க பொதுவாக பாடத்திறம்பாடி தான். ஏன் பாதம்பாடின்னு சொல்ல வேண்டியவர் தானே? இவ்வளோ பாடுறவர் சக்தியை வழிபடுகின்ற மாணிக்கவாசகராக இருந்தால் பேஜித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளத்தின் பாதம்பாடி என்று சொல்லியிருக்கலாம் இல்லையா? பாதத்திறம்பாடின்னு ஒரு வார்த்தை போடுறார் இல்லையா? அது பேஜித்து நம்மை என்று சொன்னால் திரோதானம், திரோதானமாக மறைக்கின்றாள், அவர் எல்லாவற்றையும் மறைக்கிறாள். வளர்த்து எடுத்து என்ன பண்ணுறாள், எடுத்து தந்தைகிட்ட கொடுக்க போகிறார். எனவே அருள் என்பது எடுத்து, அருள்தான் எடுத்து தந்தை இடத்துல கொடுக்க போகிறார். எனவே தாய் குழந்தைய எடுக்குது தந்தைகிட்ட கொடுக்கறதுக்காக. அதுபோல் சக்தி நம்ம எல்லாம் வளர்த்து சரியான ஆளாக ஆக்கி பக்குவப்பட்ட உடனே அருள்நிலை வந்தவுடனே பெருமானிடத்தில் சேர்க்கிறாள் என்று முழுக்க முழுக்க அருள் மூலமாக நாம் சிவனை அடைகிறோம் என்பதுதான் அங்கே மாணிக்கவாசகர் சொல்கிறார். தவிர அங்கே ஒன்றும் வாம மார்க்கத்தை சொல்லலை. அங்கே வாம மார்க்கத்தை சொன்னால் என்னன்னா, இப்போ நாம் சொன்ன மாதிரி ராத்திரியில் கும்பிடுங்க, மது சாப்பிடுங்கன்னு சொல்லியிருப்பார். அவர் பாடினா அப்படி தான் பாடியிருப்பார். எங்கேயாவது அப்படி இருக்குதா என்றால் வாம மார்க்கத்தினுடைய வழிபாட்டு முறைகள் எங்கும் அங்கே கிடையாதுன்னு பார்க்குறோம். அதையே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தாந்திரிக மதங்கள், ஆகமங்கள் எல்லாம் தாந்திரிகமாக என்றால் வேத நெறிக்கு புறம்பாக இருப்பதெல்லாம் தாந்திரிக மதங்கள், வேதத்திற்கு உடன்பாடாக இருப்பதெல்லாம் திவ்ய ஆகமங்கள். நாம் சிவாகமங்களெல்லாம் திவ்ய ஆகம்னு ஏன் சொல்கிறோம் என்றால் அது வேதத்தை உடன்படுவது, வேதம் சொல்லுகின்ற அறங்களை உடன்பட்டு தான் ஆகமத்தை செய்திருக்கிறார். அவர் எதனால் சொல்லி போட்டோம் நம்முடைய வழி வேறுதான் என்று சொல்லி தாந்திரிக மதமெல்லாம் தனியாக செய்கிறாங்க. அதனால் அதுக்கு இருக்கும் சம்பந்தம் கிடையாது என்று நாம் பார்க்கிறோம். அதை சொல்கிறார், இயைந்தனள் ஏந்திழை என் உளம் மேவின்றார். என் உள்ளத்திலே அமர வேண்டும் என்றால் பெருமானுடைய அருள் என்களுக்கு வருகிறதுன்னு அர்த்தம். நாம் பக்குவப்படுகிற பொழுது உள்ளத்திலே உமையம்மை வருகிறார் என்றால் இயைந்தனள் ஏந்திழை என் உளம் மேவி நயந்தனள் அங்கே நமசிவ என்னும் பயந்தனை ஓரும் பயந்தனைனா பயம்னா பயன்தான் அந்த கிடைக்கின்ற பலன். பயந்தனை ஓரும் பதமது பற்றும் பெயர்ந்தனன் மற்ற பிதற்றறுத்தேனே என்று சொல்ற. மற்ற மந்திரங்கள்லாம் சொல்வது பிதற்றுதல்ன்றார். நமசிவே என்பதுதான் உண்மையான மந்திரம், அது பற்றுகின்ற மந்திரம். மற்றதெல்லாம் பிதற்றுகின்ற மந்திரம் என்றார். உங்கள் குறிப்பில் கொடுத்துருப்பேன். அப்பர் பெருமான் ஒரு பாட்டு பாடுறார், பிண்டத்தை கழிக்க வேண்டில் பிரானையே பிதற்றுமின்கள் என்று ஒரு வரி சொல்கிறார். பிண்டத்தை கழிக்க வேண்டில் பிரானையே பிதற்றுமின்கள் சொன்னால்
இந்த பைத்தியக்காரன் சொன்னதையே சொல்லிட்டு இருப்பான் பார்த்தீங்கன்னா, ஏன்டா சொல்கிறான்னு தெரியாது, திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு இருப்பான் இல்லையா? அதுபோல் நீங்கள் இதை சொல்லுங்க, பெருமானுடைய பெயரை பைத்தியக்காரன் சொல்வது போல பிதற்றுங்கள் என்றுதான் அப்பர் பெருமான் பாடுறார். அதனால் இங்கே பிதற்றறுத்தேனை என்றால் மற்ற மந்திரங்கள் கிடையாது, இதைத்தான் நான் பிதற்றுகிறேன், வேறு மந்திரம் கிடையாது. மற்ற மந்திரங்கள்லாம் பிதற்றுதல் போல அர்த்தமில்லாமல் பலனில்லாமல் சொல்வதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை, அர்த்தத்தோடு இருக்கணும், பலன் பெற வேண்டும் அல்லவா, அதற்குத்தான் இந்த நமசிவ என்ற மந்திரம் என்று சொல்லி அதை சக்தி அருள் நமக்கு பதிய வேண்டும் என்றால், ஏன்னா சத்தினி பாதம் என்று நாம் ஒன்று சொல்கிறோம் இல்லையா, அருள் வீழ்ச்சி என்று நாம் சொல்கிறோம். ஆணவ மலம் நீங்கி பக்குவம் பெற்றால் உயிர் சத்தினி பாதம் அடைகிறது என்றால் உயிர் மேலே அருள் வந்து சேருகிறதுன்னு பார்க்கிறோம். அதுதான் இங்கே நாலாம் எழுத்து நான்காய் நின்ற எழுத்துக்கள் இப்போ சொன்னது. மேற்பாடில் கூறியவாறு யான் நான்கு ஆகிய எழுத்தையே ஓதினமையால் சிவசக்தி என்னிடம் இருப்பதற்கு பொருந்தினாள், அருள் வந்து வருவதற்கு நமக்கு தகுதி வந்தது என்றார். அருளை பெறுவதற்கு நமக்கு தகுதி வந்தது என்கிறார். எனது உள்ளத்தை இடமாக கொள்ள விரும்பி அங்கனம் அதற்குள்ளே அமர்ந்தாள். நீ பக்குவம் பெற்றால் உள்ளத்துக்குள்ளே உமையம்மை வருகிறாள், அருள் வருகின்றது என்று பார்க்கணும். அதனால் யான் எனது சீவ நிலையிலிருந்து நீங்கினேன், அருளாட்சி வந்ததாலே அந்த சீவன் என்பது சிவனாக மாறுகிறது, சீவநிலை நீங்கினேன். பிற மந்திரங்களை பல்வேறு பயன் குறித்து பிதற்றுதலையும் ஒழித்தேன். பெருமானுடைய அருள் கிடைக்குது என்றால் வேற மந்திரம் நமக்கு எதுக்குங்க, எதுக்கு இல்லையா? அதாவது குபேர மந்திரம்னு சொன்னால் அதுக்கு எவ்வளோ போட்டி போடுறாங்க தெரியுங்களா? இப்போது புது புது இடங்களில் குபேர கோயிலுக்கு வந்து விட்டீங்க. சென்னையில் நான் கேள்விப்பட்டது சேலையூர் பக்கத்தில் ஏதோ குபேரன் கோயிலுக்கு போயிருந்தாங்க. இப்போ ஏதோ டி நகர் பக்கத்திலே ரொம்ப சீக்கிரமாக ஈஸிலி சேர்றதுக்கு ஒன்று வருது. அங்கே போனால் எத்தனையோ பச்சையில் கட்டிக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும்லாம் சொல்கிறாங்க. இங்கே இருக்குதா? ஓ, இங்கே வந்துடுச்சு. அதான் ஏன்னா அந்த குபேரன்றவன் யாருன்னு தெரியாமல் நீங்கள் பாட்டுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இல்லையா? இணைப்பு இணைப்பு அவருக்கு நமக்கு நேராக வழி தெரியாது இல்லையா, அதுக்காக நமக்கு இணைக்கிறாரு. குபேரனை தோழமையாக கொண்டார்னு ஒரு வரி நமக்கு சொல்கிறார். தோழனாக கொண்டார் என்று வரும், நட்பாக இருக்கிறார்னு ஒன்று வருது. சிவப்பிரகாசம் தான் அதை அழகாக சொல்கிறார். நல்ல பாட்டு அது, சுந்தரருக்காக பாடுறார். நால்வர் நான் மணிமாலை. அறிந்து செல்வம் உடையானாம் அழகைப்பதியான் அவனை தோழமை கொண்டுன்னார். முதல்ல நம்மக்கிட்ட வந்து எல்லாம் என்ன பண்ணுறாங்க, சிவபெருமான் என்னத்துக்கு காத்துட்ருக்கிறார், வீடு பேர் கொடுப்பது காத்துட்ருக்கிறார், வந்தால் முத்தி கொடுப்பார். மரவன் எதுவுமே முத்தி கேட்க மாட்டேன்றான் இல்லையா? அது வேணும் இது வேணும், காரு பங்களா வேணும்னு கேட்குறான். அதுதான் பெரிய சிவனை வழிபட்டால் வறுமை வந்துடுங்க, எனவே நீங்கள் திருமாலை வழிபடுங்கன்னு வேறு சொல்ல ஆரம்பிச்சிடாங்க இல்லையா? அது அப்பா கிட்ட ஒரு தடவை கேட்டார், என்னுடைய மாணவர் தான் கேட்டார். அண்ணா இது யாழ்ப்பாண மாணவர் படிக்கிறவர்கள் வந்தார். அப்பா இங்கே காஞ்சிபுரம் தான் வந்து பார்த்தார். ஐயா சிவனை வணங்கினால் வறுமை வரும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்ட உடனே அப்பா என்ன சொன்னாங்க, தமிழ்நாட்டில் சோழ மன்னர்கள்லாம் இருந்தாங்களே அவங்க எல்லாரும் சைவத்தை தான் கும்பிட்டாங்க, அவங்க என்ன வறுமையில் இருந்தாங்க. அரசர் பேரரசு பிற்கால சோழர்கள்லாம் எத்தனை கோயில் கட்டுறாங்க, சிவனுக்கு கட்டியிருக்கிறாங்க, அவங்க வறுமையில் இருந்தாங்க, அவங்கெல்லாம் பெரிய சக்கரவர்த்தியாக யாரும் வெல்ல முடியாமல் இருந்தாங்க இல்லையா அப்படின்னு ஒரு பதில் சொன்னாங்க. இது நல்ல பதிலியா அப்படின்னு போட்டாங்க. சிவனை கும்புறதுனால வறுமை, உனக்கு இருக்கிற வினை அதனால் வறுமை தருதானே, அவனை கிடையாது. அது எது சொல்கிறேன்னா, அதனால் அவர் என்ன பண்ணாராம், சிவபிரகாஷ் சொல்கிறார், வரமெல்லாம் செல்வம் கேட்குறான் இல்லையா, அதுக்கு ஒரு தோழமை வைத்து ஒரு ஃப்ரெண்டை வைத்துக்கும் என்று அறிந்து செல்வம் உடையான் அழகேசன் அல்லவா, அழகாவரி தலைவன். செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கிறவன் சங்கநிதி பதுமநிதி தான் நமக்கு தெரியும். 7 நிதியை வச்சிட்ருக்கான். அது பேர்லாம் சொல்லுவாங்க, சங்கநிதி பத்மநிதி போல் சொல்லுவாங்க. பத்மநிதி, சங்கநிதி, மகாபத்மநிதிலாம் வரிசையாக சொல்லுவாங்க. 7 நிதி உடையவன் அவன். எனவே அவனை பக்கத்தில் வச்சுக்கிட்டா கேட்டால் என்ன சொல்லலாம், பார்த்து கொடுத்துருப்பா குபேரா என்று குபேரங்கிட்ட ஆர்டர் பண்ணால் அவன் கொடுத்துருவான், நமக்கு தொல்லை கிடையாது என்று. நீ தானப்பா கேட்ட, நான் அடிக்கடி சொல்கிறது, பெருமானிடத்தில் நீங்கள் போய் ஏதாவது கேட்டு கிடைச்சிதுன்னா வச்சுங்களேன், அதனால் ப்ராப்ளம் வந்தால் பெருமான்கிட்ட கேட்க முடியாது மறுபடியும். ஏன்னா நீ தானப்பா கேட்ட, கொடுத்த, செல்வம் வேண்டும்னு கேட்ட, கொடுத்தாச்சு, அதனால் 1000 பிரச்சனை வருதுன்னு சொன்னால் எங்கிட்ட ஏன் சொல்கிற மறுபடியும், குபேரங்கிட்ட சொல்லிக்கல வேறு யாரும் சொல்லின்னு தப்பிச்சு விடுவார். நீ கூப்பிட்டு இருந்தாப்பா பணம்னு கொடுத்தா நீ தானே கொடுத்தா அவங்ககிட்ட போய் கேட்கலாம்.
நான் கொடுத்தா பரவாயில்ல, என்கிட்ட வரலாம், நான் கொடுக்கவே இல்லையே, நான் கொடுத்தனா என்பதற்காக ஒரு குபேரன் வச்சுட்டாராம். நமக்கு வேண்டாம், அந்த அந்த ப்ராப்ளமே, அந்த டிபார்ட்மெண்ட் நமக்கு வேண்டாம். ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறது ஒன்றும் இல்லை, சுடுகாட்டில் ஆடுறவர். எனவே குபேரனை வைத்துக் கொண்டார். அறிந்து செல்வம் உடையானாம் அழகைப்பதி அவனை தோழமை கொண்டான். அப்புறம் சொல்றார், உறந்த கல்வி உடையானும் ஒருவன் வேண்டும். நமக்கு ஒரு ஆள் வேண்டும் இல்லையா? பணத்தை நாம் என்ன பண்ண போகிறோம்? அவரோடு பேசுறதுக்கு உசாவதற்கு நல்லா வேணும் இல்லையா? உசாத்துணைன்னு சொல்லுவாங்க பழைய தமிழில். உசாத்துணை என்றால் ஈக்குவலாக இருந்து பேசுறது, அறிவோடு பேசணும். அதுக்கு யாரா வேணும்னு பார்த்தா, உறந்த கல்வி உடையானும் ஒருவன் வேண்டும் என இருந்துன்னு ரொம்ப நாள் இருந்தாராம். 8ஆம் நூற்றாண்டு வரை இருந்திருக்கிறார். சுந்தரர் பிறக்கின்ற 8ஆம் நூற்றாண்டில் ஒரு ஆள் இருந்திருக்கிறார். பெருமானுக்கே பாருங்க, அவர் எவ்வளோ காலம் இருந்திருக்கிறார். ஒரு நல்ல நட்பு கிடைக்கிறது. உறந்த செல்வம் உறந்த கல்வி உடையானும் ஒருவன் வேண்டும் என இருந்து என்ன பண்ணார்? நல்ல வரி அந்த வரி, துறந்த முனிவர் தொழும் பறவை துணைவா உனை தோழமை கொண்டான். நீ எப்படிப்பட்டவன்னா பறவைக்கு துணைவன். ஆனால் எப்படிப்பட்டவன்னா துறந்த முனிவர்களெல்லாம் உன்னை தொழுகிறார்கள். துறந்த முனிவரெல்லாம் தொழுகின்ற பறவை துணைவா என்றால், நீ இல்லறத்தில் இருக்கிறவன். அங்கே போய் காதலிச்சுட்டு தப்பு பண்ணிட்டு இங்கே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், 2 பேரை கல்யாணம் பண்ணிட்டேன். உன்னை யார் தொழுகிறார்கள் என்றால், திரும்பி போகிற பொழுது உபமன்யுமுறை எழுந்து தொழுறார். கைலாய சாலையில் ஒரு ஒளி தோன்றுகின்றதை யாருன்னு கேட்டால், நம்பியாரூரன் நாம் தொழும் தன்மையான்னு தலையில் கும்பிட்டு போகிறார் உபமன்யு முனிவர். அது போன்ற முனிவரெல்லாம், துறந்த முனிவரெல்லாம் தொழும் பறவை துணைவா என்று சுந்தரர் இப்படி பாராட்டுறார்னா, கல்விதானே மிக முக்கியம். கல்வியோடு சேர்ந்தால்தான் பெருமான் கூட வருவான். செல்வம் இருந்தால் குபேரங்கிட்ட போய் இல்லை எங்கே போன்னு சொல்லுவானே தவிர சேர்த்து கொள்வது கிடையாது என்றால் உண்மையான நட்பாக. அதனால்தான் பெரிய புராணத்தை தைரியமாக பாடுறார். அதை வச்சு தான் சிவபிரகாசம் பாடுறார். தோழமை, நம்மை தோழமையாக அருளினோம்ன்றார். அந்த திருவாரூரில் கல்யாணம் பண்ணிட்டு இதே மனக்கோலத்தோடு வரணுமா அவர் சொல்லிட்டார். ஏன்னா நீ கல்யாணம் பண்ணிக்க போது தானே உன்னை தடுத்தாட்கொண்டேன், கல்யாணத்தை நிச்சுட்டனே, கல்யாணத்தை கஷ்டப்படாத, அதே கல்யாண கோலத்தோடு இருந்துட்டார். அதனால தான் அவர் பிரமாதமாக இருக்கிறார். அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக போச்சு சுந்தரர். என்னென்ன கேட்குறான்னு ஒரு பாட்டே நாகை கோரணம் பாட்டு விட்டால் என்னென்ன கும்பிட்றார் என்றால், மெய்க்கு இனிதான் ஆறும் சென்ட்டு வேணும்னு கேட்குறார். பட்டாடை சென்ட்டுலாம் வேணும்னு அவர் அவ்வளோ தூரத்துக்கு கேட்குறாருன்னா, மணவாள கோலத்தோடு இருந்து என்று சொல்கிறார் என்று பார்க்கணும். ஏன்னா அப்படி தான் உன்னை தடுத்தாட் கொண்டேன் என்று சொல்லிட்டு என்ன சொல்கிறார், மணவாள கோலத்தோடு இருந்து விளையாடி இன்புற்றிருன்னு சொல்லிட்டு நம்மை தோழமையாக கொடுத்தோம், உன்னை நட்பாக கொடுக்குறோம் என்று சொல்லிட்டார். சொன்னதை கேட்டுட்டாரை தவிர சுந்தரர் அதை ஒன்றும் பெருசாக நினைக்கிறேன். அவர் சொல்லுவார் அப்படி தான், நட்பு தான் இருக்கட்டும்னு விட்டார். ஆனால் எங்கே தெரியுது என்றால், அது நம்மால் பண்ண தப்பு தான். நம்மால் என்ன பண்ணார், குண்டையூர்லேருந்து நெல்லுக்கு வந்துகிட்டே இருக்கும். பஞ்சம் காரணமாக நெல் விளையலை. குண்டையூர் கேட்டார், ஐயோ சுந்தருக்கு நெல் கொடுக்கணுமே, என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப வருந்துகிறார். பெருமானைத்தான் கேட்கிறார், சுந்தருக்கு கொடுக்கணையா நெல்லை காணமேன்னா, நீ கவலைப்படாத என்று முதல்ல போய் மாட்டிக்கிட்டார். எப்படி மாட்டிட்டார், நெல்லை கொடுத்து மாட்டிக்கிட்டார். கொஞ்சம் நெல் கொடுத்துருந்தா பரவாயில்ல, ஆளிலை எம்பெருமான் அவ்வளோ கொடுத்தார். கொடுத்த உடனே என்ன பண்ணார் சுந்தரர், ஓ நட்புல இதெல்லாம் கொடுக்குறானா, விடக்கூடாது என்று நெல்லை கொடுத்ததால பொன்னை பெறலாம் என்று அடுத்த உடனே திருப்புகலூர் போயிட்டார். நேராக திருப்புகலூர் போய் பொன்னை பெறுகிறார். சரி கொடுக்க வேண்டியதாக போச்சு, நண்பர் இல்லையா, கொடுக்க வேண்டியதாக போச்சு. இத்தோட விட்டுருவானான்னு பார்த்தா அங்கே போகிறார் திருவேழிமடலை. திருவேழிமடலில் ஒரு நாளைக்கு ஒரு காசு கொடுத்து இல்லையா, எதுக்கு பாட்டுக்கு தானே கொடுத்தேன், நானும் பாடுறேன் கொடு எனக்கு ஒரு பாட்டுக்கு என்று அங்கே பதிகத்துக்கு ஒரு பொற்காசு கொடுத்து இல்லையா என்று அங்கே கேட்குறாரு. ஆனால் அங்கே கொடுக்கல. கோபத்தோடு போகிறார், போய் விருத்தாச்சலத்தை போய் கோபிச்சு பாடுறார். 12,000 இந்த வச்சுக்கோ, இனிமேல் கேட்காத என்று தான் 12,000 பொண்ணு கொடுக்குறார். விட்டாரா என்றால் காஞ்சிபுரத்து வருகிறார், பொண்ணு கேட்குறார், இங்கே வந்து கேட்குறார் என்றால் இவ்வளவு உரிமையோடு கேட்கிறார் இல்லையா. அது நட்புன்னு காரணமாக தோழமை கொண்டு குபேரன் நண்பனாக இருந்ததால் அதிலிருந்து வாங்கி வாங்கி கொடுக்குறார் என்றால், கல்வியில் சிறந்த சுந்தருக்கு இப்படிலாம் உதவி இருக்கிறார் என்றால் யார் அவனுக்கு உண்மையான நட்பு என்றால் அதான் பாடுறார். அப்புறம் சுந்தரர் பாடுறார், கற்ற கல்வியினும் இனியான். கல்வியே ரொம்ப இனிமைதான், ஆனால் அவன் எப்படிப்பட்டவன், கற்ற கல்வியிலும் இனியானாக இருக்கிறானே என்று மகிழ்ந்து பாடுறான்னு பார்க்கும். அதனால் இங்கே பிண்டத்தை கழிக்க வேண்டில் பிரானையே பிதற்றுமின்கள். மற்ற மந்திரங்களை சொல்லி நீங்கள் பிதற்ற வேண்டாம். அஞ்செழுத்தை சொன்னால் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் திருமகளுக்கு லட்சுமிக்காக ஒரு மந்திரம், குபேரத்துக்கு ஒரு மந்திரம்லாம் வச்சுக்காதீங்க. எல்லாவற்றுக்கும் ஒரே மந்திரம், இந்த மந்திரம் சொன்னால் போதும் தானாக கிடைத்து விடும் அல்லவா. அந்த நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும்ன்ற. அதனால் என் உள்ளத்தை
வேறு இடமாக இல்லாமல் வேறு மந்திரத்தை சொல்லாமல் நான் இந்த மந்திரத்தையே நான் பயன்படுத்தினேன், மற்ற மந்திரங்களை பிதற்றவில்லை. ஆகவே நீவிரும், அப்போ என்ன அர்த்தம்? நீவிரும் நமசிவை என்று ஓதினால் அந்த பயனை உணர்மீன்கள், உணர்ந்த மந்திரத்தை பற்றுமீன். நான் ஓதினேன்னா என்ன அர்த்தம்? நீங்களும் ஓதுங்கள் தான் அர்த்தம் இல்லையா? எனவே உங்களுக்கு அந்த உறுதி வர வேண்டும். வேறு மந்திரங்களை இனிமேல் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு பார்க்குறோம். மயிலாப்பூரில் சான்ஸ்கிரிட் காலேஜில் 3 வருஷம் நான் நடத்தினேன். திருமந்திரம், அப்பர் பெருமானுடைய தாண்டகம், பெரியவரெல்லாம் நடத்தினேன். அந்த 3 முடிஞ்ச அப்புறம் ஒரு பிரேக் வரணும்னு சொல்கிற பொழுது எல்லா அன்பர்களும் ஏதோ அங்கங்கே ஒரு அன்பளிப்பு மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. ஒரு பெரிய ஒரு ஃபோட்டோ எடுத்தாலும் கொடுத்தார், நல்ல ஆயில் பெயிண்டிங் ஒன்று கொடுத்தார். அதை பார்த்தேன். இவ்வளவு நாள் திருமுறை கேட்டுட்டு அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? இருக்கின்ற சாமியாருங்களை அத்தனை பேரும் போட்டார். சாய்பாபா, இந்த அந்த ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது. அதை பார்த்த உடனே நான் ஆர்கனைஸ் பண்ணுவேன். சிவகுமார் ரொம்ப தீவிரமான செய்யப்பட்டு ஏங்க 3 வருஷம் இந்த ஆள் கேட்டான், என்ன கேட்டான் இந்த ஆள்? இவ்வளோ பேர் எல்லாரும் யாரையும் விடக்கூடாதான், எல்லாம் எனக்கு சமம் என்று நம்ம மாத்திரம் வந்து 3 வருஷம் பொறுத்து நம்ம மாற்றுவதற்காக இருக்கிற எத்தனை சாமியார் இருக்காங்க. இப்போ திருவண்ணாமலை சாமியார் எத்தனை பேர் இருந்தாங்க, எல்லாம் இருக்கிற சாமியார் பேரெல்லாம் போட்டு எத்தனை மதங்கள் இருக்கிறதோ, கௌதம் புத்தர் என்னவோ எல்லாவற்றையும் போட்டு இவங்கெல்லாம் பெரிய ஆட்கள் இந்த அருளாளர் வரிசையில் சேர்க்கிறார். நமக்கு அது அருளாளர்கள் தப்பு கிடையாது, அவங்க கும்பிட்டோம், நமக்கு அது உடன்பாடு இல்லை. நமக்கு வழிகாட்டுகின்ற 4 சந்தான குறவர் சமய குறவரோட ஒருத்தன் வழிகாட்ட போகிறான் என்று நாம் அதில் உறுதியாக இருக்கும். அதுதான் வேடிக்கையாக சொல்லுவாங்க. ஆதி பகவன் என்ற சொல் வந்து வள்ளுவருடைய அப்பா அம்மான்னு சொல்லுவாங்க. உரை இருக்குது அப்படி. ஆதி என்றால் பெண் அல்லவா, பெண் பெயர். பகவன் என்றால் ஆண் பெயர். வள்ளுவர் என்ன பண்ணார்? அப்பாவை தான், தன்னுடைய அப்பா அம்மாவை தான் சொல்கிறாருன்னா, ஏயா அடுத்த வரி முதற்றே உலகுன்னு இருக்குது, உலகத்துக்கெல்லாம் ஆதி பகவன் சொன்னால் அப்பா அம்மான்னா தன்னுடைய அப்பா அம்மா சொல்லுவோம், ஊரெல்லாம் அப்பான்னு சொல்ல முடியும். பொதுவாக சொல்ல, தனக்கு ஊரெல்லாம் அப்பா அம்மாவாக இருந்தாலும் கூட தனக்கு அப்பா அம்மா என்று தனியாக சொல்கிறோம். எனவே ஆதிபவன் கிடையாது என்று நாம் சொல்கிறோம். அதுபோல் எனக்கு அப்பா அம்மா யாருன்னா என்னுடைய கடவுள் தான். உனக்கு உங்கள் அப்பா அம்மா எப்படியோ அதுபோல் எனக்கு எங்கள் அப்பா அம்மா. எங்கள் அப்பா அம்மா மாற்றிட்டு, அடையாளத்தை மாற்றிட்டு உங்கள் அப்பா அம்மா நான் அப்பான்னு சொல்ல முடியாது என்று தான் நம்முடைய கொள்கை. அதுதான் உறுதியும் கூட. அதனால்தான் சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மான். அவன்தான், அவனை பன்னால் அழைத்தால் எதிர்ப்படுகிறான் என்று நாம் சொல்லியிருக்கோம். அதனால் இங்கே நமசிவை என்று ஓதுதலின் பயனை ஆய்ந்து உணர்வின், உணர்ந்த மந்திரத்தை பற்றுவின். அந்நான்கு எழுத்தையே ஓதினால் என்பது எய்வு பற்றி கொள்ள கிடந்தது. நமசிவை என்பது தொடங்கி 3ஆம் அடியை இறுதியில் வைத்து உரைக்கிற பாட்டை சொல்கிறார். அந்த பாட்டுக்கு நமசிவை என்ற சொல்லை சொல்ல வேண்டும் என்று உங்களுக்கு நாம் சொல்லியிருக்கிறோம். பயந்தனை ஓரும் பதமது பற்றும் இல்லையா? பதம்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அது நல்ல வார்த்தை. மாணிக்க வாசகர் செம்மைய ஆய சிவபதம் அளித்தன்றார். செம்மையே ஆய சிவம், செம்மைப்பொருளை சொல்லுகின்ற சிவபதம் என்றால் சிவம் என்ற சொல் என்ற அர்த்தம். அங்கு பதம் என்றால் சொல் என்ற அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பதம் என்றால் திருவடியின் அர்த்தம். பாதத்தை பதம்னு சொல்லலாம், பதமலர் என்று சொல்லலாம். அப்போ சிவனுடைய திருவடியின் அர்த்தம். பதம் என்றால் சொல் என்ற அர்த்தம், பதம் என்றால் திருவடியின் அர்த்தம். இன்னொன்று பதம் என்றால் பக்குவம்னு அர்த்தம். சோறு பதம் பார்க்கிறவங்க நல்லா பதம் பார்ப்பா, வெந்துதான் பார்க்கும் என்றால் பக்குவம்னு அர்த்தம். இந்த ஒரே சொல் தான் பக்குவம் அடைய வேண்டும். பதம் பக்குவம் அடைந்தால் குருவுடைய உபதேசம் பதம் என்ற சொல் கிடைக்கும். குருவுடைய உபதேச சொல் கிடைத்தால் பெருமானுடைய திருவடி கிடைக்கும். என்று அந்த பதம் என்ற ஒரு சொல்லே 3ஐயும் கொன்ற ஒரு சிறப்பது கொண்டுன்னு சொல்லுவாங்க. அதைத்தான் இங்கே சொல்கிறார். பயந்தனை போதும் பதமது பற்றும். நமசிவை என்பது பதம் அல்லவா, அது பக்குவமான சொல். பதம் என்று சொன்னால் பக்குவமான சொல்லது. பக்குவம் அடைந்த உயிர்களுக்கு சொல்லுகிற உபதேச சொல்லது. பக்குவம் அடைந்தால் அந்த உபதேச சொல்லால் அடைகின்ற திருவடி அது என்று நமசிவை என்பது பதமாக சொல்லலாம், அதாவது சொல்லாக சொல்லலாம். பக்குவமாக பரிபக்குவம் என்று சொல்லலாம், திருவடி என்று சொல்லலாம். பயந்தனை போதும் பதமது பற்றும் பெயர்ந்தனன் மற்றும் பிதற்றறுத்தேன். வேறு பெயரை சொல்லவில்லை, வேறு மந்திரங்களை சொல்லவில்லை என்று. அடுத்து ஆமத்து இனிது இருந்த அன்னமயத்தினை ஓமத்திலே உதம் பண்ணும் ஒருத்திதன் நாம நமசிவை என்று இருப்பாருக்கு நேமத்தலைவி நிலவி நின்றாரே என்று வருது. நேமம் என்ற ஒரு சொல்லுக்கு இங்கே எழுதியிருப்பாங்க. நியமம் என்பதுதான் நேமம் என்று வரும். நியமம் என்றால்
நீங்கள் நியமமாக இருந்தால் உங்களுக்கு அந்த நியமப்படி எது நடக்க வேண்டுமோ அதை உமையம்மை அல்லது அருள் நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும்ன்றார். அதுக்கு உதாரணம் சொல்றார். ஆமத்து ஆமம் என்று அரிசி சொல்றார். அரிசி முதலியவற்றில் உடலுக்கு நலம் தரும் பொருளாக இருந்து அவை சோறு முதலியவாய் பக்குவப்பட்ட பின் அவற்றை வயிற்று தீ வேள்வி தீயாகுமாறு அதில் நின்று அவிசாக ஜீரணிப்பிக்கின்ற அத்தன்மைகளான திரோதான சக்தி அதற்குரிய நகாரம். உணவை சொல்றார். இந்த பூஜை செய்கிற பொழுது பாவனை மிக முக்கியம்னு சொல்கிறோம் இல்லையா? அதனால் சாப்பிட்ற பொழுது கூட அன்னம்பாலை பிரமையம் பாட்டு பாடுறோம், கொண்டு வந்து மனைப்புலாம் பாடுறோம் இல்லையா? பெருமானுடைய அருளால் இது கிடைக்குது நமக்கு. முக்கியம் அன்னதாசா, அதுவே தாசான்னு வாங்க முதல்ல வடமொழியில். எதிரா 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 அப்பா என்ன அப்பா எது சோறு தான் என்று பார். சோறு சொல்கிற பொழுது நமக்கு வருது அன்ன விசாரம், அதுவே விசாரம். நாங்கள் உனக்கு எது சொல்ல முதல்ல சாப்பாடு தான். அது இருந்தால்தான் மற்றதெல்லாம். அது இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ பொன் விலை ஏறி போச்சுங்க, கவலை கிடையாது. என்ன நாம் வாங்கினா போகணும், என்ன போச்சு போடா அப்படின்றோம். அரிசி விலை ஏறி போச்சு வச்சுங்க, ஒரே போராட்டம் வந்துடும். அப்படி தானே காங்கிரஸ் போச்சு. 65 காங்கிரஸ் போனதுன்னா அரிசி கிடைக்கல, தமிழ்நாட்டில் அரிசி கிடைக்கல. அது அதனால் காட்சியை மாற்றினான். அதுபோல் எது முக்கியமோ அது முக்கியம். அதனால் சாப்பிட்ற பொழுது வயிற்றிலே ஒரு தீ இருக்கு இல்லையா? இந்த தீயை வேள்வி குண்டமாக நினைக்கணுமா, பாவனையால். ஏன்னா பெருமான் தருகின்ற ஒன்று அவிசாக, பெருமான் தருகின்ற அருளாக எண்ணி அவிசாக சாப்பிடணும். அதனால தான் சாப்பிட்ற பொழுதும் சரி, பரிமாறுகிற பொழுதும் சோறு சிந்தக்கூடாதுன்னு வாங்க. அது அவ்வளோ மரியாதை கொடுக்கணும். சில பேர் இறைச்சி பறித்து சாப்பிடுவான், அது கூடாதுன்றாங்க. வாசிக்கு அப்படி தான் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதனால் அன்னம் மிக முக்கியம். இன்னொன்று மிக முக்கியமானது, பிரம்மன் வந்து தேடிக்கொண்டு போகிறான். எது கடவுள்னு பார்க்குற போது அவன் சுற்றி சுற்றி பார்த்துட்டு, என்னை பொறுத்தவரையில் உலகத்தில் கடவுள் தான், கடவுள்னா உணவு தான், அதுக்கு மிஞ்சி கிடையாதுங்க, எல்லாம் வரத்தான் தேடி போகிறான் என்று முதல்ல சொன்னானா. முதல்ல திருமால் சொன்னாராம், அது உண்மைதான், அன்னம் என்பது கடவுள்தான், பிரம்மம்தான், இன்னும் போய் தேடிப்போ என்று சொன்னார். இன்னும் தேடி பார்க்குற பொழுது தண்ணீர் தான் சொன்னான். இப்படி ஒன்று ஒன்றா வந்து கடைசியில் நீதான்பான்னு சொன்னான்னு வருது. முதல் முறையாக நமக்கு உணவு தான், நமக்கு அன்னம், அன்னம்தான் கடவுள். நான் விவேகானந்தர் அப்படித்தான் சொல்கிறார். பசித்திருக்கிற ஏழைக்கு அன்னம் கொடுக்காமல், உணவு கொடுக்காமல் கடவுளை பற்றி உபதேசம் செய்யாதே என்றால் அவன் கோபிச்சுக்குவான். ஏன்னா நீ கருணை மிக்கவன் கடவுள் நீங்கள் சொல்லுவாங்க, போய் எங்கேயா கருணை மிக்கவன், சோறே போட மாட்டேன் தான் அவன் திட்டுவான் ஒன்று. எனவே முதல்ல சோத்தை போடு, சோத்தை போட்டு பசி நீக்கு, அப்புறம் நீ உபதேசம் பண்ணு என்று சொல்கிறார் இல்லையா? பாரதியார் கூட வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாடும் மனிதருக்கு எல்லாம், அப்புறம் தான் பயிற்சி பல கல்வி தந்து இப்பாறை உயர்த்த வேண்டும். முதல்ல சோறை போடு, அதுக்கப்புறம் நமக்கு கல்வியை தரலாம்ன்றார். அதனால் முதல்ல அன்னம் தான் அல்லவா? அப்போ அன்னத்தை எப்படி சாப்பிடணும்? அரிசி முதலியவற்றை உடலுக்கு நலம் தரும் பொருளாக. இப்போ அன்னாபிஷேகம் ஏன் பண்ணுறோம்? அன்னாபிஷேக நோக்கம் என்ன என்றால், அது இல்லை என்றால் நமக்கு கிடையாது. அன்னமய கோஷம் என்ற இந்த உடம்புக்கு உணவு கிடைக்க வேண்டும் என்றால் பெருமான் உணவுப் பொருளாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். வைஷ்ணவத்தில் வெளிப்படையாக சொல்லிடுறாங்க. அதாவது உண்ணும் உணவும் தின்னும் மருந்தும் நீ என்று அவங்க சொல்லிட்டாங்க. எல்லாமாக இருக்கிறாய் நீன்னு சொல்லிட்டாங்க. நாமும் சொல்கிறோம் அந்த மாதிரி. அமுதம்னு சொல்கிறோம் நம்ம. அரிசி முதலியவற்றில் உடலுக்கு நலம் தரும் பொருளாய் நின்று சோறு முதலியனாக அது மாறுகின்றது. பக்குவப்பட்ட பின் அவற்றை வயிற்று தீ வேள்வி தீயாக, வயிற்றில் ஒரு தீ இருக்குல்லையா, பசி தீ இருக்கு இல்லையா, அது அணைய வேண்டும். அந்த வேள்வி தீயாக அதை அவிசாக எண்ண வேண்டும் என்றால், உணவு சாப்பிடுவது என்பது ஒரு யாகம்ன்றார். நாள்தோறும் அடுப்பில் அரிசியை வேக வைத்து வயிற்றுக்குள்ளே போடுவது ஒரு யாக முறை அப்படின்றார். அதனால்தான் 2 சொல் வைத்திருக்கிறாங்க. யாகசாலை என்று ஒன்று, பாகசாலைன்னு ஒன்று. ரெண்டும் ஒன்றே ஒரு மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா யாகசாலை என்றால் கோயிலில் இருக்கிற வேள்வி, வேள்விச்சாலை, பெருமானை நோக்கி செய்கின்ற வேள்விச்சாலை. பாகசாலை என்றால் சமையல் கட்டு, வீட்டில் இருக்கிற சமையல் கட்டுக்கு பாகசாலை. ஏன்னா பக்குவத்திற்காக, பக்குவத்திற்காக பாகசாலைன்னு சொல்லுவாங்க. எனவே பாகசாலை யாகசாலை போலத்தான், அங்கேயும் வேள்வித்தீ இங்கேயும் வேள்வித்தீ, வயிற்று தீ என்று சொல்கிறோம்.
அங்கே அவிசி போடுவது போல இங்கே சோற்றை நாம் போடுகிறோம் என்று பார்க்கும். திரோதான சக்தி நகாரம் முதலாக நின்ற இந்த 4 எழுத்தே துணை என்று இருப்பவருக்கு சிவசக்தி அவளது வழிபாட்டின் பயனை தரும் முதல்வியாய் நீங்காது நிற்பாள். சக்தியாக இருந்து திரோதான சக்தி தான், திரோதான சக்தியாக இருந்து உங்களுக்கு எல்லாம் தருகிறார் என்றால் முதல்ல உணவுதான் கடவுளாக தெரியும். அப்புறம் கடவுள் நம்பிக்கை வந்த பின்னால உணவையை நான் விட்டுவிடுவோம், உணவே விட்டு விடுறோம். உங்களுக்கு சொல்லியிருக்கிறேங்க, லலிதா சகஸ்ரநாமம் அதில் உமையம்மை பற்றி நிறைய பெயர் வரும். அந்த அம்மாவுக்கு 1000 பெயர்களை சொல்லுவாங்க. அதில் ஒரு பெயர் அபர்ணா என்று ஒரு பெயர். அபர்ணா என்று ஒரு பெயருக்கு 2 அர்த்தம் சொல்கிறாங்க. என்ன அர்த்தம்னா, பர்ணம் என்றால் இலை சருகுன்னு அர்த்தம். மரத்தில் இருக்கிற இலையோ சருகோ பர்ணம், ஆனால் பர்ணான்னு சொல்லலாம். உமையம்மை தவம் செய்தால், இப்போ சிவராத்திரி வருது இல்லையா, சிவராத்திரி பொழுது யார் யார் தவம் செய்தார்னு சிவராத்திரி பொழுது சொல்லுவாங்க. முதல்ல உமையம்மை தான் தவம் செய்கிறாள் என்று வரும். உமையம்மை தவம் செய்கிற பொழுது ஏன் தவம் செய்தாள்னா, தக்கனாருடைய மகளாக நான் பிறந்தேன், இது எல்லாம் என்ன தாட்சாயினி தாட்சாயின்னு கூப்பிடுறாங்க, அந்த பெயரை எனக்கு மாற்றணும் அல்லவா, எனவே நான் உன்னை வணங்க வேண்டும், வணங்கி அந்த தாட்சாயின பெயரை நீங்கி வேறு ஒருவனுக்கு நான் மகளாக பிறக்கணும் என்று தான் பர்வதராஜனுக்கு பார்வதியாக பிறக்கிறாள் என்பது நமக்கு இருக்கிற புராணம். அப்போ அந்த அம்மா பூஜை பண்ணுறாங்க இல்லையா, அப்படி தவம் செய்கிற பொழுது அதில் கந்தபுராணம் தான், கந்தபுராணம் ரொம்ப அழகாக வரும். அதெல்லாம் அந்த அம்மா பூஜை பண்ணுவாங்க, இவர் போய் தடுப்பார், சிவபெருமான் போய் அதெல்லாம் தடுப்பார். இன்னும் யாரை போய் கல்யாணம் பண்ணிக்க போகிற, கல்யாணத்துக்காக உட்காந்துக்கிறாங்க அந்த அம்மா, தவம் செய்கிறாங்க. யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா சிவபெருமானை, அந்த ஆளையா பண்ணிக்க போகிறேன், இவரே போவார், இவரே போய் அவன் பாட்டு விபூதி போட்டுருக்கான், மாலையெல்லாம் போட்டுங்கிறான், பாம்பை பிடிச்சிங்கிறான், அவன் போய் கல்யாணம் பண்ணிக்கிறா என்னெல்லாம் கிண்டல் பண்ணுவார். அந்த மாதிரி வரும். கந்தபுராணம் நல்லா இருக்கும், அந்த செய்தியெல்லாம் நல்லா பாட்டு அழகாக பண்ணியிருப்பார் சிவாச்சாரியார், கச்சியப்ப சிவாச்சாரியார். அந்த மாதிரி தவம் செய்கிற பொழுது இலை கூட சாப்பிடாமல், அந்த சருகு கூட சாப்பிடாமல் அவள் தவம் செய்தாள், எனவே அபர்ணா, அது கூட இல்லாமல் தவம் செய்தாள், எனவே அபர்ணா என்று ஒரு சொல். அந்த சொல்லை அபருணான்னு பிரிக்கலாம். ருணம் என்றால் நோயின் அர்த்தம், கடன் நோயின் அர்த்தம். அந்த நோயிலிருந்து நம்ம நீக்குகிறாள். அபர்ணா என்றால் கடலிலிருந்து பெருமான் உமையம்மை நம்ம நீக்குகிறாள் என்று அபர்ணா என்ற அர்த்தம். இது தவம் செய்கின்ற பொழுது தான் எந்த விதமான இலை கூட சாப்பிடாமல் இருந்தால் வருது இல்லையா. ஆனால் உணவு என்பது ஒரு பெரிய பயன் நமக்கு, அது ஒரு வேள்வி மாதிரி. அதனால தான் என்ன பண்ணுவாங்க, பூஜை செய்கிற பொழுது விரதம் இருத்தல். இப்போ சிவராத்திரி என்றால் ஒரு 3 நாள் இருக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி விரதம் இருக்க வேண்டும் என்றால் அது பெருமானை நோக்கி செய்கின்ற தவம் என்று. அதனால் சிவசக்தி அவள் வழிபாட்டின் பயனாக முதல்வியாக நீங்காது நிற்பாள். ஆமம் அரிசி, அன்னம் சோறு, இவை உபலட்சணம். உதம் என்றால் அவிசு, ஓமம் என்றால் ஓமம் உதம் உருவகங்கள். இருந்து பண்ணும் என்னும் அடைமொழியால் ஒருத்தி, ஒருத்தி என்பது திரோதான சக்தியாய் இருந்து பண்ணுவாள் என்றால் திரோதான சக்தி ஒருத்தி என்பதால் திரோதான சக்தி. நகாரம் திரோதான சக்தி என்ன, நா என்றால் திரோதான சக்தி. எனவே நகாரம் திரோதான சக்தியை எழுத்தாதலால் அதனை முதலாக உடைய மந்திரமும் அவளதாயிற்று என்றார். நமசிவே என்று சொன்னால் அது உமையமைக்கு உரிய மந்திரம், திரோதான சக்தியுடைய மந்திரம் என்றால். பின்னால் எழுத போகிறாங்க, உலகப்பயனை விரும்பினால் இப்படி நமசிவை என்று சொல்லலாம் என்று எழுத போகிறாங்க. உங்கள் அர்த்தத்தையும் சேர்த்து சொல்லலாம். நகாரம் திரோதான சக்தி, அதனால் அந்த மந்திரமும் உமையமைக்கு உரியதாக இருக்கிறது என்றார். சிவாய நம என்று சொல்கிற பொழுதுல சிவை என்று சொல்கிற பொழுதோ அது பெருமானுக்குரியது. நீங்கள் நமசிவை என்று சொன்னீங்கன்னா அது திரோதானம், எனவே உமையமைக்கு உரியது என்றார். அதான் நேமும் நியமம் என்பதன் மறு இனிதாக உதமாக தலைவியாய் என ஆக்கங்கள் வருவிக்கன்னு இலக்கணம் சொல்கிறாங்க. உலகப்பெயரை வேண்டுவோர்க்கு தூல பஞ்சாட்சரம் உரியது என்பதை விளக்கினார். நமசிவை என்பது தூல பஞ்சாட்சரம். தூல பஞ்சாட்சரத்தை நீங்கள் சொல்லக்கூடாது என்று இல்லை, உலகப்பயனை கருதுகின்றவர்களுக்கெல்லாம் தூல பஞ்சாட்சரம் என்று நம்முடைய மரபிலடிகள் ஒன்று சொல்கிறார். அவர் ஒரு கருத்து சொல்கிறார். தூல பஞ்சாட்சரம் என்று ஏன் சொல்கிறோம் என்றால், முதல்ல நா மா சொல்கிறோம் இல்லையா, அது நம. நம என்றால் வணக்கம்னு அர்த்தம். வணக்கம் சிவனுக்குன்னு சொல்கிறோம், தன்னை முன்னிறுத்திக்கிறோம். நான் வணங்குகிறேன் பெருமானை என்று தன்னை முன்னிறுத்திக் கொள்வதாலே அது தூல பஞ்சாட்சரம். சிவாய நம என்று சொன்னால் சிவனுக்கு வணக்கம் மாறினதுனால தன்னை பின்னிறுத்திக் கொள்கிறோம், எனவே சூக்கு பஞ்சாட்சரம் என்று. அந்த தூலத்திற்கும் சூக்குமத்திற்கும் ஒரு வித்தியாசம் சொல்கிறார். நாம் பொருளில் வித்தியாசம் சொல்கிறோம், பொருள் அது வித்தியாசப்படுகிறது என்று நாம் சொல்லுகிறோம். அதில் உலகப்பயனை கருதினால் தூல பஞ்சாட்சரம். அதனால தான் நீங்கள் சில பேர் கேட்குறாங்க,
திருமுறைகளில் வந்து எல்லாருமே நமச்சிவாய் தானே சொல்லியிருக்காங்க. ஞானசம்பந்தர் பெருமான் 5 எழுத்தேன்னு அதுதான் கொஞ்சம் மறைச்சு சொன்னார். நற்றுடையாவது நமச்சிவாய் என்று அப்பர் பெருமான் வெளிப்படையாகவே சொல்லிட்டார். போதாதற்கு காதலாகி கசிந்து நாதன் நாம நமச்சிவாயன்னு அவர் சொன்னார். மாணிக்கவாசர் நமச்சிவாய வாழ்கின்றார் ஆரம்பிக்கிறார். அதை சிவபுராணத்தை முக்கியமாக சொல்கிறார். இன்னும் பல இடங்களில் நமச்சிவாயம் சொல்ல வல்லோன்னு தான் பாடுறாங்க. எல்லாம் தூல பஞ்சாட்சத்தை தானே சொல்கிறாங்க என்றால் என்ன அர்த்தம் என்றால், உலகப் பயனை முதல்ல பெறுங்க, அதான் இம்மையே தரும் சோறும் கூரையும் என்றால், இந்த மந்திரம் பலிக்குதா இல்லையா என்றதுக்கு தாயத்து விற்பாங்கெல்லாம் விற்பான். நாங்களாம் பார்த்துருக்கேன். ஜவுளிகடை சத்திரத்து பக்கத்தில் பாம்பையும் கீரியை வச்சுருப்பான், விடவே மாட்டான். சும்மா நான் பாட்டு உட்காந்துருப்போம். அந்த தாயத்து விற்கிறப்ப என்ன பண்ண தெரியுங்களா, இந்த தாயத்தை வாங்கினீங்கன்னா மசியாத உன்னுடைய மனைவி உன் கைவசம்வான், எல்லாம் வாங்குவான். ஏன்னா எல்லாருக்கும் அங்கே வகிட்ட ப்ராப்ளம் இல்லையா. எனவே அந்த எதை சொன்னால் வாங்குவானோ அதை சொல்லுவோம், வாங்கி போவாங்க. ஏதோ 4 நாள் அந்த காலத்து வாங்கி போவான் இல்லையா. அது வேற. அதை அவன் கட்டாயம் சொல்லுவான், முதலே சொல்லுவான். 1/2 மணி நேரம் கேட்டிங்க இல்லையா, 4 நாள் வாங்காத பண்ணால் வீட்டில் போய் ரத்தமாக கக்குவீங்கன்னா ஏண்டா பண்ண கக்கணுமோ கக்கலையோ ஏண்டான்னு 4 நாள் கொடுத்து நான் பார்த்து. அது மாதிரி எது சொல்கிறேன்னா, நமச்சிவாய என்று சொன்னால் மோட்சம் கிடைக்குன்னு சொன்னால் கொஞ்சம் யோசிப்பான். உலகப்பயன் இம்மையே தரும் சோறும் கூரையும், நீங்கள் கவலைப்படாதீங்க என்று சொன்னால் செல்வமும் மல்குமால் தானே பாடுறார் நமக்கு. எனவே செல்வம் வர வேண்டும் என்று சொன்னால் தூல பஞ்சாட்சரத்தை சொல்லுங்கன்னா தூல பஞ்சாட்சரத்தை சொல்லி உலகப்பயனை இந்த மந்திரம் தரும். ஏன்னா மந்திரம் எல்லாத்துக்கும் தான் பயணம். கடவுள் என்று சொன்னால் எல்லாவற்றுக்கும் தான், வெறும் மோட்சத்துக்கு மட்டும் கிடையாது. உலகத்துக்கு நல்லா வாழ வைக்க வேண்டும் அல்லவா என்று தான் கேட்கிறார். ஒரு நாடகத்தில் அப்படி பண்ணுவான். ஒரு சுஜாதா நாடகம்னு நினைக்கிறேன். அதில் அப்பங்காரன் தான், அம்மா காலமன் ஆகிட்டுப்பான், அப்பந்தான் இருப்பான். அந்த நாடகத்தில் என்ன ஆகுன்னா, ரொம்ப நாள் எதிர்பார்த்து அவனுக்கு ஃபாரினில் சான்ஸ் கிடைக்கும். இப்போ எல்லாரும் ஃபாரின் போகிறாங்க. நான் சொல்கிறது ரொம்ப நாளைக்கு முன்னால் நாடகம் டிவியில் தான். இந்த நாடகத்தில் அவர் அமெரிக்கா போகிறார், பிளான் பண்ணுறாங்க. அப்பாவை என்ன பண்ணுறது, என்ன பிளான், மனைவியும் சேர்ந்து அங்கே விட்டுடலாம் இங்கே விட்டுடலாம், இல்லை அக்கா கிட்ட விடலாம், என்னென்னமோ சொல்லி நம்ம தான் பணம் அனுப்ப போகிறேன், அவருக்கு என்ன கிடைக்குது ஆகுன்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து வருவார், பார் இந்த பணம் விடுறேன், முதியோர் இல்லத்தில் சேர்க்குறேன், உடனே வச்சுக்காது, இது என்னுடைய ரைட். நீ எப்படி அமெரிக்காவுக்கு போகிற, நான் படிக்க வச்சேன், கஷ்டப்பட்டேன், அதனால தான் படித்தேன், அதனால் அமெரிக்க போகிறேன். இப்போ என்னை விட்டுட்டு போனால் அது என்னுடைய உரிமை, விடக்கூடாது, நீ உன்னை அலோவ் பண்ண மாட்டேன்டான்னு சண்டை போடுவான். இதாங்க நாடகம் போகிறா. நாடகம் பூரா என்னை விட்டு கடைசியில் அந்த கடைசியில் செத்து போடுவான், இறந்து போவான். அது கடைசியில் இறந்து போவான், பிரச்சனைலாம் போயிடுவாங்க. அது என்னடா பண்ணுறது, அந்த நாடகம் பூரா அப்படி தான் நடக்கும். அது என்ன சொல்கிறேன்னா, அவன் ஆர்கியூ பண்ணுறான், எனக்கு உரிமை அல்லவா என்று கேட்குறாலே, அது ஒரு நியாயம் தானே. படிக்க வைத்து எல்லாம் வைக்கிறோன்னா கடைசி காலத்தில் எல்லாத்தையும் படிச்சு விட்டா அப்பா விட்டுட்டு போயிருந்தா நீ என்று அந்த நாடகத்தில் அப்படி வரும். அதைத்தான் நாம் சொல்கிறோம். பெருமான் சொன்னால் நமக்கு எல்லாம் தானே. அதை ரொம்ப அழகாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணவர் யாருன்னா சுந்தரர் தான். அவர் என்ன பண்ணார், செங்கிலியாரை மணந்தார். யார் மூலமாக, இவர் மூலம் தான் மணந்தார். மணந்து வந்தால் அந்தம்மா கதவு மூட்டாங்க, பறவையார் மூட்டாங்க. இவர் என்ன பண்ணார், பேசாமல் வந்து உட்காந்துட்டார். வெளியில் உட்காந்துட்டு பெருமானை கூப்பிட்றாரு, இந்த பாருங்க போங்க, நீங்கள் தானே ஆண்டு கொண்டீர்கள்னு அதை அடிக்கடி சொல்லுவார். நான் எங்கேயோ கல்யாணம் பண்ணி எங்கேயோ போயிருப்பேன், என்னை தடுத்து ஆட்கொண்டது நீங்கள் தானே, அடிக்கடி தடுத்து ஆட்கொண்டீங்களா அடிக்கடி சொல்லுவார். நான் அதை பிடிச்சிக்குவார். நீங்கள் தானே தடுத்து நான் கேட்டேன், நீங்கள் தடுத்து ஆட்கொண்டீங்களா, கதவு முடிங்க, நான் போய் சொல்லுங்கள், சமாதானப்படுத்துங்க என்று ஒரு முறைக்கு இருமுறையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா. அந்த உரிமை சொல்கிறார், எனக்கு இருக்குது அந்த உரிமை, என்னை ஆண்டு கொண்டீங்க இல்லவா, அதற்கு உரிமை உண்டு என்று எல்லாத்தையும் பெறுகிறார். பொன்னை பெற்றார், கண்ணை பெற்றார், அவர் பெண்ணை பெற்றார், எல்லாத்தையும் பெறுகிறார்னு பார்க்குறோம் இல்லையா. அந்த உரிமையை நாம் பெறலாம்ன்றார். அதுதான் அவரும் சொல்கிறார். அந்த மாதிரி தோழமையோடு பெருமாளத்தை பறைய அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்றார். எல்லாவற்றையும் பெறுகின்றவர் எப்படி கடைசியில் பாடுறார், இதெல்லாம் எனக்கு வேண்டியில்லையா இல்லையா. திருவும் கல்வியும் செல்வமும் உன் சீருடை கடல்கள்ன்றார். திருவா இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், அதெல்லாம் உன்னுடைய சீருடை கடல்கள் அல்லவா. அதான் அவருடைய அடிநாதமாக இருக்குது. பிரபாவன் சொல்கிறார், இன்னும் நிறைய சொல்கிறார் இல்லையா. அதனால் அப்படி தோழமையோடு இருந்தால்தான் பெருமானவருக்கு உதவுகிறான்னு பார்க்குறோம். அந்த மாதிரி அன்பு நமக்கு இருந்தால் நாம் நிச்சயமாக அவரிடத்துல போராடலாம், நிச்சயம் பெறலாம். அதெல்லாம் கிடையாது, கொடுக்கு தான் கொடுக்கணும், அன்பு தரமாட்டேன்னு சொன்னால் அன்பை தராமல் பெருமானத்தை ஒன்றும் வாங்க முடியாது என்பதுதான் அடியார்கள். அதை தான் இங்கே சொல்லி முடிக்கிறார். உலகப் பயனை பெறுவதற்கு தூல பஞ்சாட்சரம் என்று இருக்கிறது. அதுக்கு பின்னால் மேற்கொண்டு பக்குவ கேட்டா போல சூக்கும பஞ்சாட்சரம், காரண பஞ்சாட்சரம் போகலாம் என்று முடிக்கிறார். அதோடு இன்றைக்கு நிறுத்தி வைக்கலாம். அடுத்து நமக்கு 18ஆம் தேதி நாம் மீண்டும் தொடர்ந்து நாம் சிந்திக்கலாம் என்று கூறி நான்
ஒரு அருமையான இந்த வாய்ப்பை தருகின்ற என்னுடைய ஞானமையா அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய தனிப்பட்ட சார்பில் நன்றி கூறி, உங்கள் சார்பில் நான் நன்றி கூறி, இருந்து கேட்ட பெருமக்களை அவங்களுக்கு எல்லாம் இந்த நேரத்தில் நான் நன்றி கூறி அமைகின்றேன்.